முதல்ல இந்த உடம்பு அப்படின்ற ஒரு விஷயம் நலமாக இருந்தால் மட்டும்தான் மனம் தெளிவாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய ஆலய வழிபாட்டிற்கு பின்புலத்தில் என்ன இருக்கிறது, மந்திரத்தை சொல்வதன் மூலம் என்ன இருக்கிறது என்றால் முத்து, பவளம், சோழிகள், இது எல்லாமே மகாலட்சுமியினுடைய அம்சமாக கருதக்கூடிய ஒன்று. இத முதல்ல நம்ம கண்விழித்து பார்க்கக்கூடிய பொருட்கள் எத்தகைய பொருளாக இருக்க வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பொருள், அந்த வருடத்தின் முதல் நாள் பார்க்கக்கூடிய பொருளை எப்படி பார்க்கணும்? லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு பார்க்கணுமா, ஆஃப் பண்ணி வச்சுட்டு பார்க்கணுமா? அந்த பொருளை பார்ப்பதன் மூலம் அது முழுமையாக மனதில் பதிந்து அந்த ஆண்டு முழுவதும் அந்த பலனை தருவதற்கு என்ன மாதிரியான லாஜிக் ட்ரிக்ஸை நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணினாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, இன்னைக்கான டாபிக் அந்த பணஈர்ப்பு விதிக்கான வகுப்பு நீங்க அறிவிச்சிருக்கீங்க. டிசம்பர்ல 3 நாட்கள். அந்த வகுப்பினுடைய சிறப்புகள் என்ன, அதே மாதிரி 2025க்கான வகுப்பு அப்படின்னு ஸ்பெஷலா வேற சொல்லியிருக்கீங்க. சோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல நீங்க கத்துத்தர போறீங்க, அதை கத்துக்கிறதால நம்ம மக்களுக்கு என்ன பயன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க, எங்களால எல்லா கிளாஸும் அட்டன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நீங்க ஒரு பேக்கேஜா எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான கிளாஸஸே அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு நீங்க ஏதாவது வழிமுறைகள் நீங்க செஞ்சிருக்கீங்களா? அதை பத்தியும் மக்களுக்காக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேம்மா. அதாவதுமா, நம்மளுடைய இந்து தர்மத்துல சொல்லியிருக்கக்கூடிய அத்துணை சாஸ்திர சம்பிரதாயத்தினுடைய பின்பலத்தில் 2 அடிப்படை விஷயம்தான் இருக்கிறது. உடலும் உயிரும் நலம் பெற. முதல்ல இந்த உடம்பு அப்படின்ற ஒரு விஷயம் நலமாக இருந்தால் மட்டும்தான் மனம் தெளிவாக இருக்கும். இந்த உடலும் மனமும் தெளிவாகிறதை பொறுத்து தான் அந்த உடம்புக்குள்ள உயிர் எத்தனை காலங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன செய்ய முடியும், முடிவு செய்ய முடியும். இந்த உடம்பும் மனசும் நல்லா இல்லைன்னா அந்த இடத்துல அந்த உயிர் அந்த உடலில் நீடித்து வாழ்வதற்கு என்ன பண்ணாது, விரும்பாது. அப்போ இந்த உடலும் மனதும் ஒரு வகையில் தெளிவடையும் பொழுதுதான் அவர்கள் கிரகத்துடைய பாதிப்பிலிருந்து விடுதலை அடைய முடியும் அப்படின்றதினுடைய நோக்கோடு கொடுக்கப்பட்டதினுடைய அடிப்படை தன்மைதான் வழிபாட்டு முறைகளும் ஆலயங்களும். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய ஆலய வழிபாட்டிற்கு பின்புலத்தில் என்ன இருக்கிறது, மந்திரத்தை சொல்வதன் மூலம் என்ன இருக்கிறது என்றால் இந்த உடலும் மனதும் தெளிவடையக்கூடிய நிலைதான். இந்த உடலும் மனமும் தெளிவடைந்தால் என்ன இருக்கும், அந்த உயிர் எப்பொழுது வயது முதிர்வு ஏற்படுதோ அப்போது முக்தியான நிலையில் பிரியும். இந்த உடலும் மனசும் நல்லா இல்லைன்னா கண்டிப்பா அந்த உயிரை நாமளே என்ன பண்ணுவோம், பிரிக்கிறதுக்கு முற்படுவோம். அப்போ நாம இந்த உலகத்துல வாழறதுக்கு விரும்பல அப்படின்னா உடம்பு மனசும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் காரணம். அப்ப இந்த உடலையும் மனதையும் எவ்வாறு தெளிவுற வைத்தால் நம்ம வாழ்க்கையில மற்ற கிரகங்களுடைய தன்மைகளை நம்ம எளிமையா கையாள முடியும் என்பதனுடைய அடிப்படை நோக்கோடு உருவாக்கக்கூடிய வகுப்பாக 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு வகுப்பு அமைய இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு புத்தாண்டிலுமே ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு இலக்கை நிர்ணயித்திருப்பார்கள். அந்த இலக்கை எப்படி முழுமைப்படுத்துவது, அந்த இலக்கு முழுமையடையாததுக்கான காரணம் என்ன, எப்படியெல்லாம் நாம இந்த சூரிய சந்திரர்களை நம்ம வலுப்படுத்தினால் வலுவடைய முடியும், இலக்க வெற்றி பெற முடியும் என்பதனுடைய ஒரு அடிப்படை கோட்பாடுகளை நம்ம என்ன பண்றோம்னா இந்த வகுப்புல கொடுக்கிறோம். ஏன்னா சூரியன் அப்படின்னா உயிர், சந்திரன்னா உடல் மனம், இது ரெண்டும் இணைஞ்சதுதான் மானிட வாழ்வு. இதுல இந்த 2 கிரகமும் நம்ம பிறப்புல கெட்டு போயிடுச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையில மத்த எந்த கிரகத்தையும் அவனால என்ன பண்ண முடியாது, இயக்க முடியாது. உண்மைதானே? இப்ப சுக்கிரன், புதன், இப்படி எத்தனையோ கிரகங்கள் நம்ம சொன்னாலும் இந்த உடம்பு நல்லா இல்லைன்னா எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்ப இந்த உடம்ப தெளிவா எப்பொழுதுமே பலமாக நம்ம முன்னோர்கள் எந்த வித்தை எந்த குறியீட்டை எல்லாம் பார்த்து கையாண்டார்கள் என்பதனுடைய அடிப்படை நுட்பங்களை உட்படுத்தப்பட்ட ஒரு வகுப்புமா. சோ அதனுடைய முதல் சிறப்பம்சமாக என்ன நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா, முத்து, பவளம், சோழிகள், இது எல்லாமே மகாலட்சுமியினுடைய அம்சமாக கருதக்கூடிய ஒன்று. இத நாம பரணி குறியீடு எனும் அந்த ஸ்ரீவஸ்த முக்கோண குறியீட்டில் வழிபாட்டு முறைகளை எவ்வாறு கையாண்டு மனநிலையில் நாம் தெளிவடையலாம். ஏன்னா இந்த பவளம், முத்து, சோழிகள் இதெல்லாம் எங்க கிடைக்குது,
கடல்ல கிடைக்குது. இப்ப கடல் அப்படின்னா அது சந்திரனுடைய அம்சம். அங்கதான் பார்க்கடல்ல தான் சந்திரன் என்ன பண்ணியிருக்காரு, தோன்றி இருக்கிறார். அப்போ மனமும் உடம்பும் நல்லா இருக்கணும். அப்ப மனமும் உடம்பையும் நல்லா இருக்க வைக்கக்கூடிய காரணிகளை இந்த கடல்ல இருந்து கிடைச்ச இந்த 3 பொருள் தருமா தராதா? நிச்சயமாக தரும். சோ அதை எப்படி நம்ம கையாளலாம் அப்படின்ற ஒரு வகுப்பினுடைய முறை. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புத்தாண்டு அப்படின்னு வரும்பொழுது நம்ம தமிழர்கள் மரபுல தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடுவோம். ஆனா ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு வரும்பொழுது இப்ப எண் கணித நிலையில நம்ம ஆங்கில புத்தாண்டை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சில சூழல்கள் எல்லாம் நம்ம கணிப்போம். நம்மளுடைய வாழ்க்கை முறையில ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து பேங்க் ஓபன் பண்றதுல இருந்து எல்லாமே ஆங்கில முறைப்படிதான் என்ன பண்ணுது, நடக்குது. அப்ப முதல்ல நம்ம கண்விழித்து பார்க்கக்கூடிய பொருட்கள் எத்தகைய பொருளாக இருக்க வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பொருள், அந்த வருடத்தின் முதல் நாள் பார்க்கக்கூடிய பொருளை எப்படி பார்க்கணும்? லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு பார்க்கணுமா, ஆஃப் பண்ணி வச்சுட்டு பார்க்கணுமா? அந்த பொருளை பார்ப்பதன் மூலம் அது முழுமையாக மனதில் பதிந்து அந்த ஆண்டு முழுவதும் அந்த பலனை தருவதற்கு என்ன மாதிரியான லாஜிக் ட்ரிக்ஸை நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணினாங்க. இப்ப அது எங்க மறந்திருக்கும்? எதனால நம்ம வருடமும் முக்கணியை பார்த்தாலும் அங்க என்ன நடக்கல, நல்ல பலன் நடக்காததற்கான காரணம் என்ன அப்படின்றத ஆணித்தனமான ஆதாரங்களோடு நிரூபிக்க ஒரு வகுப்பாகவும் அதற்கு தீர்வு கொடுக்கிற வகுப்பாகவும் இருக்கும். இது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய மகாலட்சுமி பற்றின குறிப்புகளை நிறைய பதிவுகள்ல நம்ம கொடுத்திருக்கோம். ஆனா ஒரு சிலருக்கு உடனடி மாற்றம் கிடைத்திருக்கும், சிலருக்கு மாற்றமே கிடைக்காமல் இருந்திருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு 48 நாட்கள் கண்டினியூவா மகாலட்சுமி வழிபாடு, இப்ப குபேர பூஜை 48 நாள்ல பண்ணா நல்ல ரிசல்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இந்த 48 நாள் மகாலட்சுமியை முறையாக வழிபட்டு தனக்கான தேவையை தீர்க்கக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்றத பத்தின ஒரு தெளிவான முறை. ஏன்னா நான் மேற்குறிப்பிட்டு சொன்ன 2 விஷயத்தோட லாஜிக்க சொல்லிட்டாலே இந்த விஷயம் நமக்கு என்ன ஆயிடும், ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாமா இந்த 2025ஆம் ஆண்டுல முழுமையாக இருக்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம், அதுல என்ன பண்ணணும், எப்படி அந்த மைத்ரேய முகூர்த்தத்துல நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்திருந்தாலும் இன்னும் டெப்தா அது எப்படி அதுல இன்னும் என்ன செய்யலாம்னு இந்த 2025ஆம் ஆண்டுல 12 மாதங்கள் இருக்கு இல்லையா, ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரையிலும் இருக்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்ற நுட்பமான சூக்ஷம முறைகள் பற்றி என்ன பண்றோம்னா சொல்லி கொடுக்க இருக்கிறோம் 12 மாதத்துக்குமே. ஆமா. அதுக்கு அடுத்தபடியா அந்த புத்தாண்டு நாம வரக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், என்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம கையாளணும் அப்படின்றத பத்தின ஒரு அற்புதமான ஒரு வகுப்பாக இருக்குதுமா. அதே போல நீங்க ஒரு விஷயத்தை கேட்டிருந்தீங்க, மக்கள் நிறைய பேர் மாதத்துக்கு நம்ம 4 வகுப்பு போட்டாலும் அதுல சேர முடியாதவர்கள், இப்பதான் படிப்படியா உங்க பதிவு பார்த்து வளர்ந்துகிட்டு இருக்கோம் குருஜி அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு குறைந்த கட்டணத்துல வருடம் முழுவதும் நாம பண்டிகைக்குன்னு குறிப்பிட்டு நடத்தக்கூடிய பண இருப்பு வதிகள் 3-4 நாள் வகுப்பு அப்படி போடுறோம் இல்லையா, இந்த வகுப்பு அனைவருமே ஆண்டு சந்தா செலுத்தி என்ன பண்ணிக்கலாம்னா அட்டன் பண்ணிக்கலாம். அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 30 இந்த 2025ஆம் ஆண்டுல என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் வருகிறதோ, என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்து தர்ம பண்டிகைகள் இருக்கிறதோ அது எல்லாத்துக்குமே நம்ம வகுப்பு எடுப்போம். அந்த வகுப்புகள் எல்லாம் இந்த ஆண்டு சந்தா ஒரு மனிதர் கட்டுகின்ற பொழுது கண்டிப்பா என்னன்னா அந்த வகுப்புகள் அத்துணையுமே என்னன்னா அவர்களுக்கு இலவசமாகவே வழங்கப்படும். அது மட்டும் அல்லாது சிவஸ்கந்தாவினுடைய தினசரி நாள்காட்டின்னு ஒண்ணு டெய்லி நம்ம அப்டேட் பண்றோம். என்ன கோலம் போடணும், சௌந்தரிய லகரியோட மந்திரம் எதை சொல்லணும், சௌந்தரிய லகரிக்குரிய யந்திரம் என்ன, அபிராமி அந்தாதி என்ன, அன்னைக்கு சமைக்கக்கூடிய உணவுகள் என்ன, எது நல்ல நேரம் எது கெட்ட நேரம், அந்த நாள்ல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை நம்ம இப்ப எப்படி பதிவுகள்ல கொடுத்துட்டு இருக்கோமோ அதே போல ஒரு கேலண்டர் மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த அப்டேட் இந்த ஆண்டு சந்தா கட்டுபவர்களுக்கு டெய்லி அப்டேட்ஸா என்ன பண்ணப்படும்னா வழங்கப்படும். சோ ஒரு முறை, அதுவும் மிக குறைந்த கட்டணம், ஒரு முறை மிக 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 குறைந்த கட்டணத்துல இந்த ஆண்டு சந்தாவை என்ன பண்ணிக்கலாம்னா செயல்படுத்தி ஒரு மாதத்துக்கு 4 வகுப்பு போடுற விஷயத்த அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆண்டு சந்தாவா கட்டி 12 மாதத்திலும் நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட இந்த வகுப்புகளை 12 மாசத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணாலே பண்டிகைன்னு எடுத்துக்கிட்டோம்னாமே ஒரு 200 பண்டிகை இருக்கும். இந்த 200 பண்டிகை வகுப்புமே இந்த ஆண்டு சந்தா கட்டுபவர்களுக்கு இலவசம் தான்.
அதே போல இந்த வாஸ்து நட்சத்திரம் என்ற பெரிய வகுப்புகள் மட்டும் இதுக்குள்ள வராது. ஏன்னா அது ப்ரொஃபஷனல் கிளாஸஸ், அது நம்ம இது பண்ண முடியாது. பண்டிகை வகுப்புகள் இந்த வகுப்பில் இணைபவர்களுக்கு இலவசமாகவே என்ன பண்ணப்படுதுன்னா ஆண்டு முழுவதும் வழங்கப்படுகிறதுமா. அதனால மக்கள் அனைவரும் இதை சரியா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா ஒரு வருடம் முழுவதும் கரெக்டா ஃபாலோ பண்ணி விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய மாற்றங்களும் இருக்கும். இந்த வகுப்புல நமக்கு கிடைக்கலையேன்ற ஒரு விரக்தி என்பது இருக்காது. நம்ம பெரிய கட்டணமும் என்ன பண்றதுலன்னா போடுறது இல்ல. ஒரு 5 நாள் 10 நாள் வகுப்புக்கு ஒரு 1000 ரூபாய் கட்டணம் நம்ம என்ன பண்றோம்னா வசூலிக்கிறோம். ஆனா என்னன்னா அதுவும் மக்களுடைய நலனை பொறுத்துதான். ஆனா அதே போன்று ஒரு குறைந்த கட்டணமாகவே வருடத்திற்கு முழுவதும் கொடுக்கறத மக்கள் கரெக்டா பயன்படுத்திக்கணும். அவங்க வேண்டுகோளுக்காக இதை நான் செய்திருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, எங்களால 4-5 கிளாஸ் சேர முடியல, இந்த மாசம் சேர்ந்தோம்னா அடுத்த இப்ப நீங்க மார்ச்ல போடுறீங்கன்னா அதுல அட்டன் பண்ண முடியாம போயிடுது. அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு தகவல் கொடுத்திருக்கீங்க. அதே மாதிரி இந்த பணையீர்ப்பு விதிக்கான வகுப்போட தாற்பயம் என்ன, அதுல கலந்துக்கிறதால என்னென்ன பலன்னு சொல்லிருக்கீங்க. நல்ல அற்புதமான தகவல் குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு நிச்சயமா உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பதிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குருஜி சொன்ன மாதிரி அந்த பணையீர்ப்பு விதிக்கான வகுப்பு இந்த மாசம் டிசம்பர் 25, 26, 27 3 நாட்கள் ஆன்லைன் வகுப்பா நடக்க இருக்கு. இதை கத்துக்கிறதால என்னென்ன மாதிரியான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு குருஜி தெளிவா சொன்னாங்க. சோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு இது. கண்டிப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வருட சந்தா பத்தின டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. குருஜியுடைய எல்லா கிளாஸும் நான் ஜாயின் பண்ண போறேன், ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா எனக்கு அதற்கான தகுந்த வருமானம் இல்லைன்றவங்க பணையீர்ப்பு விதியும் கத்துக்கிட்டு இந்த வருட சந்தாலையும் ஜாயின் பண்ணீங்கன்னா இது ஒரு ஃபுல் பேக்கா உங்களுக்கு அடுத்த வருஷம் பணம் இல்லைன்ற பிரச்சனையே இல்லாம ரொம்ப சந்தோஷமா மன மகிழ்ச்சியா வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பா அமையும். எல்லாருமே இதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சியில குருஜியோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.